ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம MT-15க்கு வந்து வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ மேக் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட் இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இந்த கேப்ஸ் தெரியுது, உள்ளே இருக்க வயர்ஸ் தெரியுது, கரெக்டாக ஃபிட் ஆகல. இந்த சீட்டும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த பாருங்கள், இந்த இடத்துல வெல்டு வச்சது பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். அது ரெண்டுமே சீக்கிரம் இது ரஸ்ட் ஆகிடுது, துரு ஏறிடுது. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் காமிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. சீக்கிரம் வந்து ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு இருக்குது அடியில், இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு சொல்லுவேன்னா, இதுக்கு கம்பெனியோட வர செயின் ஸ்ப்ராக்கெட் தான் சொல்லுவேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கம்பெனியோட வரது வந்து ஹெவியாகவே இல்லை, சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த டைம் வந்து ரோலானில் வந்து செயின் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் 31,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 31,000 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 5 செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டேன். 5மே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட தான் மாற்றினேன். இந்த டைம் மட்டும்தான் நான் வந்து ரோலானில் வந்து பிரேஸ் கோட்டு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது போட்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 9,000 கிட்ட ஓடிட்டேன். மற்றபடி ஓகே, எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இதில் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மட்கார்டு இல்லை, சேர் அடிக்குது மேலே அப்படின்ட்டு. வண்டி வாங்குறப்பே அதெல்லாம் பார்த்து தானே ப்ரோ எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி சீட்டு வந்து பில்லியனு கிடையாது, அது தெரியுமே. இது வந்து ஒன் மேன், அதாவது ஒருத்தர் சோலோ ரைட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். பட் லாங் ரைட் போகிறப்ப பட்டு மட்டும் கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அவ்வளோதான். எனக்கு இதில் பிடிக்க மைலேஜ் நல்லா தான் கொடுச்சு. எனக்கு பிடிக்காத விஷயம்னா எதுவுமே ஷோரூமில் சர்வீஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒழுக்கமாகவே பண்ணல, கொஞ்சம் கேவலமாக பண்ணி விட்டானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆயில் ஃபில்டர் ஒன்று இருக்கும். இதோட ஒரு போல்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தட்டி உள்ளே வந்து மரம் வந்து போல்ட்டு போடுற மரம் வந்து அப்படியே லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த போல்ட்டை தட்டி உள்ளே இது பண்ணியிருக்கானுங்க. நான் போய் வேறு ஷோரூமில் கேட்குறதுக்கு இன்ஜின் கேஸிங்கே மாற்றணும் அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு ஓகே, இப்போ வேறு போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஃப்யூச்சரில் மாற்ற வேண்டியது வரும். அது ஒன்று தான் ப்ராப்ளமாக போயிடுச்சு, மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் இதுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் தான். வண்டி கொஞ்சம் மூச்சு வாங்குது, மதியம் சாப்பிடாதனால சாயந்தரம் மூச்சு வாங்குதுப்பா. இது பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் தான். ஹெட்லைட் டிசைன் தான் அட்ராக்ட் பண்ணுது பயங்கரமாக. நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டில். ஐக்கு மட்டும் கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இருக்க மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கலரில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு வைசர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னா, பெட்ரோல் வரலையா, இங்கே வருங்க, 31,288 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இது வரைக்கும் இன்ஜின் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. அப்புறம் மற்றபடி என்ன, ஓகே. மைலேஜும் வந்து எனக்கு ஒரு 48 கிட்ட கொடுக்கும். ஏன்னா நான் வந்து விரட்ட மாட்டேன், நார்மல் ஸ்பீடில் தான் ஓடிட்டுருப்பேன். ஒரு 80-70 தான் மெயின்டைன் பண்ண க்ரூஸ் பண்ணாலும். இதை வந்து சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓன் பர்பஸ்க்கும் நான் யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது டவுனுக்கு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லாங்கில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, ஓகே தான். அப்புறம் இதில் வந்து VVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப் சைட் டவுன் சைட் ஃபோக்ஸ் வந்துருக்கு. இது உண்மையானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து 2019 மாடல் வச்சுருக்கான். அது வந்து நார்மல் USD ஃபோக்ஸ் இல்லாமல் இன்னொரு ஃபோக் இருக்கும்ல, நார்மலாக இருக்கும்ல, அந்த ஃபோக் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் இந்த குழியில் விடுறப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆச்சு. இதில் அப்படி கிடையாது, நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் பிடிச்சிருக்கு, ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு VVA டெக்னாலஜி இருக்கிறதுனால வண்டி ஒரு நார்மலாக போகிறப்ப ஒரு 5,000 RPM மேலே வந்து 6,000-7,000க்குள்ளே நான் ஓட்டினோம்னா நார்மலாக இருக்கும். அப்புறம் 7,000 RPM தாண்டுறப்ப அதோட புல் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 7,000 RPM கீழே போகிறப்ப வண்டி ஸ்பீடு போயிட்டு இருக்கிறப்பையும் 7,000 RPM மேலே போகிறப்பையும் நீங்கள் அதோட புல்லிங் அது ஒரு இழுத்து கொடுக்கும். VVA டெக்னாலஜி இருக்கனால வால்வ் ஓப்பன் ஆகி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். பட் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆனால் நான் லைட்டாக வந்து புஷ் பண்ணி கொடுக்கும் வண்டியை. அவ்வளோதான். மைலேஜ் ஒரு 48 கிட்ட கொடுக்கும், ஓகே. டயர்ஸ் நான் இப்போ தான் மாற்றினேன். நிறைய பேர்ஸ் வந்து டயர் வந்து இப்போ எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். டயர் நல்லா இருக்குது. நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். டயர் நாய்ஸ் எதுவும் வரல, நல்லாவே தான் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இதை, அப்போலோ ட்ராம்பிளர் XR, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் தான் தேஞ்சு போயிடுச்சு, ஒரு 50% தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே மாற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். மெயினாக அந்த ஓனர் ரிவ்யூ எதுக்கு போடுறேன்னா, இந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இது வந்து 2022 மாடலு, 2 வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. மேபி இது செகண்ட்ஸில் வாங்குறவங்களுக்கு
மாடல் இந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்க வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸோட வருது. இது நம்மளது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அதிலே வந்து இன்டகிரேட்டட் சுவிட்ச் கொடுப்பாங்க புதுசில் 2024 மாடலில். இது நம்ம 2022 நார்மல் சுவிட்ச் கிட்ஸாக கொடுத்துருக்காங்க. சுவிட்சர் குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, இது வந்து புதுசாக இப்போ இந்த வண்டி வர்றதில்ல. செகண்ட் ஹேண்டில் யாராவது தேடிட்டு இருப்பாங்களே 2022 மாடல், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா அதுவும் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் ஓட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் ஓனர்ஷிப் ரிவ்யூவாக கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும், இந்த பைக்கை பற்றி ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். பை.